நேற்றைய தினம் காலை ஒரு சுமார் 8 மணி அளவில் மீனாட்சிப்பேட்டை குறிஞ்சிப்பாடியில் ஒரு காய்கறி கடை வைத்திருப்பவர் ரமேஷ் என்பவர். அவரை கொடூரமாக முகம், தலை மற்றும் கழுத்து பகுதி, கை மற்றும் வயிற்று பகுதியில் கொடூரமாக வெட்டி அவர் படுகாயத்துடன் கடலூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் இப்போ ஜிப்மரில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸோ இது யார் வெட்டினதுன்னு நம்ம அந்த சிசிடிவி கேமராக்கள் வழியாக பார்க்கும் பொழுது நெய்வேலி இந்திரா நகர் மாற்றுக்குடியிருப்பை சேர்ந்த சுபாஸ்கர் அப்படின்ற ரவுடி தான் நமக்கு தெரியும். அதனால் அவனை பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் நெய்வேலி ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் ஆய்வாளர் விஜயகுமார் குறிஞ்சிப்பாடி மற்றும் அவருடன் சேர்ந்து உதவி ஆய்வாளர்கள் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவங்க நேற்றையிலிருந்து தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு காலையில் அவங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த பகுதியில் அந்த சுபாஸ்கர் ரவுடி மூமெண்ட் இருக்கிற மாதிரி. உடனே அவனை பிடிக்கும் பொருட்டு இங்கே வந்திருக்காங்க. அவரும் அவர் தனிப்படை காவலர்கள் வந்திருக்காங்க. வரும்பொழுது பார்த்துருக்காங்க. இந்த பகுதியில் பார்க்கும்போது பிடிக்க முற்படும் பொழுது அந்த வெங்கடாச்சலம், வைத்தியநாதன் என்ற 2 காவலர்களை அவர் கத்தியால் அந்த கிழிச்சிருக்கார். ப்ளஸ் ஒரு இடது கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. பிறகு ஆய்வாளரையும் தாக்க முயற்சி செய்திருக்கிறார். உடனே ஆய்வாளர் எச்சரிக்கை செய்து தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியால் ஒரு ரவுண்டு வலது காலில் சுட்டிருக்காரு. சுட்டவுடன் அவரையும் மற்றும் காயம்பட்ட 2 காவலர்களையும் இங்கே என்எல்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து முதலுதவி சிகிச்சை பெற்று இப்போ அவனுக்கு மேல் சிகிச்சைக்காக கடலூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளான்.